எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கணும். கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் கிள்ளி வச்சிருந்தத போட்டுக்கணும். 2 பூண்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் நல்லா வணங்குனதும் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும், கொஞ்சம் உப்பும் வெங்காயத்துக்கு அளவா போட்டுக்கணும். நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுவரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு கூட நீங்க மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்குள்ள நம்ம வந்து வெள்ள சாப்பாடு வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுக்கணும். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். இப்ப சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டுட்டு, சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மேல போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா சாப்பாடு சூடு வர அளவுக்கு கிளறினீங்கன்னா, தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். தக்காளி சாப்பாடு ரெடி.